ஜாக்கி ஒரு ஸ்ட்ராவை ஒரு பெண்ணின் வாயில் திணித்தார். அது தண்ணீர் என்பதை உணர்ந்தவுடன் அந்த பெண் மகிழ்ச்சியில் திளைத்தாள். இதை பார்த்த கொள்ளைக்காரன் அதிர்ச்சியில் நின்றான். அதன்பின் ஜாக்கி இன்னொரு பெண்ணிடம் சென்றார். ஸ்ட்ராவை பார்த்தவுடனே என்ன நடக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். உடனே தண்ணீரை வேகமாக குடிக்க ஆரம்பித்தாள். பிறகு ஜாக்கி மற்றொரு பெண்ணை பார்த்து கண் சிமிட்டினார். ஆனால் அவர் தவறாக புரிந்து கொண்டு பயத்தில் ஓட முயன்றாள். ஜாக்கி அவளை பிடித்து ஸ்ட்ராவை நேராக அவள் வாயில் வைத்தார். தண்ணீரின் சுவையை உணர்ந்தவுடன் அவளும் மகிழ்ச்சியில் மூழ்கினாள். அந்த ஸ்ட்ராவை விடாமல் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். இன்னும் 2 பெண்கள் ஊர்ந்து வந்தனர். அவர்கள் கடுமையான தாகத்தில் இருந்தனர். ஆனால் தண்ணீர் இருந்த பையை தவறுதலாக குத்தி ஓட்டை போட்டுவிட்டனர். இதை கண்ட கொள்ளைக்காரன் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். ஜாக்கி உடனே ஸ்ட்ராவை அவன் வாயில் வைக்க முயன்றார். ஆனால் அவன் ஜாக்கியை பலமாக உதைத்து தள்ளிவிட்டான். தண்ணீர் பை அவன் கையில் சென்றது. இதனால் கோபமடைந்த ஜாக்கி அந்த பெண்களை கடுமையாக திட்டினார். அவர்கள் அனைவரும் இந்த பாலைவனத்திற்கு வந்ததன் நோக்கம் தங்கத்தை தேடுவதற்காகத்தான். ஆனால் வரைபடத்தில் குறிக்கப்பட்ட இடம் ஏற்கனவே மணலுக்குள் புதைந்து போயிருந்தது. அந்த நேரத்தில் ஜாக்கி திடீரென கொள்ளைக்காரனின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு அவர்களை பாறையிலிருந்து கீழே தள்ளிவிட்டார். கொள்ளையர்களிடமிருந்து தப்பித்த ஜாக்கி முகாமை நோக்கி வேகமாக ஓடினார். ஆனால் அங்கே சென்றபோது முகாமில் இருந்து அனைவரும் கொல்லப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பெண்கள் தங்கள் பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு புகைப்பட சட்டகம் அவர்களுக்கு கிடைத்தது. அதில் அனைவரும் உயிருடன் இருந்த காலத்தில் எடுத்த குழு புகைப்படம் இருந்தது. உண்மையை கண்டுபிடிக்க ஜாக்கியும் அவரது குழுவும் சிலையின் இருப்பிடத்தை தேடி சென்றனர். உள்ளே நுழைந்தவுடன் ஏராளமான பழங்குடியின மக்களை சந்தித்தனர். ஜாக்கி எதையும் செய்யும் முன் அவர்கள் ஆயுதங்களால் தாக்கத் தொடங்கினர். அனைவரும் உயிர் பிழைக்க ஓடினர். ஆனால் தற்செயலாக புதை மணலில் சிக்கிக் கொண்டனர். அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் அவர்கள் தேடி வந்த தங்கம் அந்த புதை மணலின் அடியிலேயே புதைந்து கிடந்தது. அப்போது திடீரென ஒரு கூலிப்படை குழு அங்கு வந்தது. அவர்கள் ஒரு பெண்ணை பணைய கைதியாக வைத்திருந்தனர். தங்கத்தை கண்டுபிடிக்க உதவுமாறு ஜாக்கியை மிரட்டினர். வேறு வழியில்லாமல் ஜாக்கி தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசிய அறைக்குள் அவர்களை அழைத்துச் சென்றார். கூலிப்படையினர் கதவை திறக்கும் சாவியை கைப்பற்றினர். இதை பார்த்த ஜாக்கி ஏதோ ஒன்றை உணர்ந்தார். உடனே அவர் தனது கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்தார். அதிலிருந்த உலோக தகட்டை சுழற்றினார். நிழல்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்த போது புதிய எண்களின் வரிசை உருவானது. அதுவே உண்மையான ரகசிய குறியீடு. ஜாக்கி அந்த எண்ணை உள்ளிட்டு கதவை திறந்தார். கதவு திறந்த அடுத்த நொடி அவர்களின் கண்முன் பல்லாயிரக்கணக்கான டன் தங்கம் குவிந்து கிடந்தது.